ஏசாயா 3 ஆண்டுகள் உடையில்லாமல் நடந்தார். மீகா அரசர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எதிராக பேசினார். ஆனால் யூத மக்கள் கொஞ்சம் கூட செவிசாய்க்கல. தேவன் தீர்க்கதரிசிகள் மூலம் அற்புதங்கள் செய்தார், அன்போடு அழைத்தார், எச்சரிக்கையும் கொடுத்தார். பாபிலோனின் சேனை புயலா நெருங்குது. அப்போ தேவன் ஒரே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. தீயால எச்சரிக்கல, கண்ணீரோட அழைக்கிறார். அவர்தான் எரேமியா. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கருவிலே தேவன் அவரை அழைக்கிறார். எரேமியா 1:5 நான் உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன்னு தேவன் சொல்றாரு. எரேமியாவுக்கு ஒரே பயம். நான் இப்படி பேசுறது, நான் சொன்னா யாரு கேட்பாங்கன்னு. அவர் மக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள். வடதிசையிலிருந்து யூத மக்களுக்கு வரும் தீங்கு, நியாயந்தீர்ப்பு அவர்களுக்கு விரோதமாய் வரும், ஆனாலும் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்றாரு. உங்களுடைய ஆட்சி விழப்போகுது, உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் வழக்காடுவேனும் சொல்றாரு. ஆலயம் இடிக்கப்படும்னு நிறைய தீர்க்க தரிசனங்கள், மக்கள் மனம் திரும்பணும்னு கண்ணீரோட எச்சரிக்கை செஞ்சாரு. மக்களோ நம்பல, அவரை துரோகின்னு சொல்லி சபிக்கிறாங்க. யூத அரசரான சீதேக்கியாக்கு இது தெரிய எரேமியாவை சிறையில் அடைச்சாங்க. இன்னும் கண்ணீரோட புலம்புறாரு. கோபம் கூட எரேமியாவை சேரும் சகதியும் இருக்கும் பாலும் கிணற்றுல வீசிட்டாங்க. அங்க உணவு தண்ணி இல்லாம மிகவும் கஷ்டப்படுறாரு. இத ராஜா அரண்மனையில் இருக்கிற எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் கேள்விப்பட்டு ராஜா கிட்ட, எரேமியா சாப்பாடு தண்ணி இல்லாம சாவானே, கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு கெஞ்ச, ராஜா 30 மனுஷரை அவன் கூட அனுப்பி வைத்து எரேமியாவை காப்பாத்துறாங்க. அப்போ சீதேக்கியா ராஜா எரேமியா கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு ரகசியமாய் கேட்க, பாபிலோன் ராஜாவை எதிர்த்து போனா நீயும் உன் குடும்பமும் இந்த நகரமும் பிழைக்கும், அப்படி போகலேனா கல்தேயார் கையில ஒப்பு கொடுக்கப்படும், நீர் தப்புவதில்லைன்னு சொல்றாரு. சீதேக்கியா ராஜாவோட அரசாட்சி 10 வருஷம் 9 மாதத்துல பாபிலோன் ராஜா போர் எடுத்து சுற்றி வளைக்கிறாங்க. 11 வருஷம் 4 மாதத்துல மதிலில் திறப்பு கண்டது. அப்போ பாபிலோன் பிரபுக்கள் மந்திரிகள் எல்லாம் சுற்றி நடுவாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. யூத ராஜாவாகிய சீதேக்கியா தோட்டம் வழியா தப்பிச்சு ஓடி போக கல்தேயருடைய இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கொள்றாரு. பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேசரிடத்தில் கொண்டு போறாங்க. சீதேக்கியாவோட கண் முன்னே அவரோட மகன்களை வெட்டி கொள்றாங்க. யூத பிரபுக்களையும் கொன்னுடுறாங்க. அரண்மனை நொறுக்கப்படுது, நகரம் எரிக்கப்படுது, எருசலேமின் மதில்கள் இடிக்கப்படுது, ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. ஆனாலும் எரேமியாவுக்கு ஒரு பொல்லாப்பும் வரக்கூடாதுன்னு பாபிலோன் ராஜாவான நெபுகாத் நேசர் அவரோட காலார் சேனாதிபதியாகிய நெபுசாராதனை நோக்கி சொல்றாரு. அப்போ நெபுசாராதன் யூத மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு திராட்சை தோட்டமும் வயல்வெளியும் வச்சு கொடுக்கறாரு. எரேமியா அப்ப கூட மக்கள் கிட்ட, ஜெபிங்க, மனம் திரும்புங்க, தேவன் உங்கள் சிறையிருப்பை மீட்டு கொள்ளுவார்னு இருள் சூழ்ந்ததிலும் நம்பிக்கை கொடுக்கறாரு. எரேமியா வாழ்நாள் எல்லாம் அழுகையும் கண்ணீரும் தான். யாருக்காக? அப்போ இருந்த யூத மக்களுக்கு மட்டுமில்ல, நமக்காகவும் தான். தீர்ப்பு நாள் இன்று கூட வரலாம், ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் குறையாது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோன் பிடிபட்டது. இஸ்ரவேலும் யூத புத்திரர்களும் தேவனை தேடினார்கள். அவர் சொன்ன நம்பிக்கையும் அவர் சிந்தின கண்ணீரின் ஈரமும் இன்றும் இருக்கு. எரேமியாவோட கதை உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். ஒரு லைக், ஷேர் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். இதே மாதிரி பல நம்பிக்கையூட்டும் தீர்க்கதரிசிகளோட கதைகளை பார்க்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.